அக்னி சார், இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஏன்னா இப்போ 2 விஷயம் இதில் நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கு. என்ன, அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? ஏன்னா திக்குன்ற ஒரு நிமிடத்துக்குள்ள தான் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் எல்லா கருத்து கணிப்புகள், ஒரு 7 கருத்து கணிப்பு முடிவுகள் எடுக்கிறப்போ அதுல 2 கருத்து கணிப்பு தான் அதிமுகவுக்கு சாதகமா இருக்குது. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கருத்து கணிப்பு மட்டும் தாவேகா ஜெயிக்கும்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல, 2 கருத்து கணிப்பு தொங்கு சட்டை லேட்டஸ்டா வந்த இது. அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கள நிறுவனங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்தை நோக்கி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து நிக்குதா? அந்த மாதிரி வந்து நிற்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்காது. தமிழ்நாட்டில் இருமுனை கூட்டணி தான். என்னென்னா, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி. இந்த 2க்கு தான் போட்டி. இந்த தலைப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை ஊடகங்கள் எத்தனை கருத்துக்களை சொன்னாலும் அந்த கருத்தையெல்லாம் தாண்டி ஒரு ஏவுகணை விட்டிருக்கிறார் மதிவாணன் சார். இதற்கு பிறகு அப்படி வரும், அப்படி வந்தால் இப்படி நடக்கும். இந்த தலைப்பு வந்து தேர்தலை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்றதைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி மதிவாணன் சார் வைத்திருக்கிற இந்த விமர்சனம் இருக்குல்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு போராடலை அப்படிங்கிறாரு. கள்ளக்குறிச்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் தாவேகா தலைவர் போனாரா? திருவாரூரில் அங்கே விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் போனாரா அல்லது தாவேகாவின் தலைவர் விஜய் போனாரா? 2. 3வது, தமிழ்நாட்டில் கரூரில் 41 பேர் செத்தாங்களே, அவர்களுக்காக சட்டமன்றத்துக்குள்ள பிரதிநிதித்துவம் எம்எல்ஏவே இல்லாத போது எம்எல்ஏவாக இருந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்து பேசினாரே, அது மக்கள் பிரச்சனை இல்லையா? சார் எனக்கு புரியுது. இது எல்லாம் மக்கள் பார்த்துருக்குறாங்க. இதற்கான முடிவை மக்கள் கொடுத்துட்டாங்க. அந்த முடிவு ஒரு அறையில் தூங்கிட்டு இருக்குது. அது விழிக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு புதிய விடியல் வருதா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. அது அறையில தூங்கிட்டு இருக்கு. ஆமா, ஆனா வெளியில இருப்பவங்க எல்லாம் தூங்காம இருக்கிறாங்க. அப்பதானே சார் பார்க்க முடியாது. அதுதானே சிக்கல் இன்னைக்கு. ஆனா நான் இப்படி கேட்கிறேன், விவிலியத்துல பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி. நான் இப்ப கேட்கிறேன், தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பற்றி இவ்வளவு விமர்சனங்கள் இங்கு வரை வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் மட்டும்தான் 196 தொகுதி முதல் முறை சுற்றுப்பிரயாணம், 2வது 234 சட்டமன்ற தொகுதி. அப்படினால் கடின உழைப்பு, அனுபவம், அரசியல் நிதானம், புரிதல், இதை அதிமுக செய்கிறது. இது என்ன தெரியுமா சார்? இப்போ அண்மையில் நான் பார்த்தது, ஆஸ்திரியாவில் ஜான் அலெக்சாண்டர் தோல்வியுறுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் லிபரல் பார்ட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர். ஆனால் அதே இது வந்து ஹூஃபர், அவர் வெற்றி பெறுவார்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் ஆசியாவில் நடத்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு நடந்தது என்னன்னா, தோத்து போயிடுவார்னு சொன்ன ஜான் அலெக்சாண்டர் வெற்றி பெற்றார், வெற்றி பெறுவார்னு சொல்லக்கூடிய கூஃபர் தோல்வியுற்றார். காரணம், 12% தபால் வாக்குகளை அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இது இப்போ நடந்தது. ஆகையினால எல்லா விஷயமுமே 2011 என்ன நடந்துச்சு? அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ வர வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளில் சொல்லப்படுகின்ற எல்லாமே போய் களம் மாறும், அதற்கான சாட்சியம் இருக்கு அப்படின்றீங்களா? ரீகன் சார், என்ன நீங்க மாட்டி விட பாக்குறீங்க. எல்லாமே பொய்ன்னு நான் சொல்லல, உண்மைன்னு நான் நம்பல. ஆனா 2011 78% வாக்கு சதவீதம் கூடுச்சு. அதே நேரத்தில் அப்ப என்ன நடந்துச்சு? ஆட்சி மாற்றம், திரும்ப 200 தொகுதியில் வெற்றி பெற்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதிர்க்கட்சி அந்தஸ்தையை இழந்துருச்சு. ஆனா அதுக்கு பிறகு 2026 85% வாக்கு பதிவாயிருக்குது. இதுல என்னன்னா, எஸ்ஐஆர் அது இதுன்னு நிறைய நம்ம பேசிட்டோம். ஆனால் எப்போதுமே ஒரு 15% வாக்கு திமுகவையும் அதிமுகவையும் பிடிக்காதவர்கள் இருப்பார்கள். இந்த 15% தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். இதுவும் கருத்து கணிப்பு தான், ஆனா திணிப்பு இல்லை. ஆனால் இப்போ
30% வாக்களிக்காதவர்கள் இப்பொழுது 15% குறைஞ்சிருக்கிறாங்களே, அந்த 15% யாருக்கு போயிருக்கிறது? எனக்கு புரியுது சார். இங்க ஒரு விஷயம் நெரேட்டிவ் திரும்ப திரும்ப சொல்லப்படுது இல்லையா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த இடத்துலையுமே தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்ற பேச்சு பெரும்பாலும் வரல. திமுக வெர்சஸ் அதிமுக, திமுக வெர்சஸ் காங்கிரஸ், இப்படித்தானே ஒரு களம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசப்படுற புள்ளின்றது எதை வெளிப்படுத்துகிற ஒரு புள்ளியாக இருக்குது? தொங்கு சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டுக்கு உகந்தது, ஏற்புக்கூடியது இல்லைங்க. ரெண்டாவது, ஒருவேளை அது நடக்காது. தமிழ்நாட்டில் திராவிடம் தோற்கவில்லை, ஆனால் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு தான் போட்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ரிசல்ட் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம், அந்த ரிசல்ட் நமக்கு உணர்த்தும். ஆனா இங்க தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் அப்படின்னு ஒரு இக்கண்ணை வைக்கிறீங்கல்ல, அது திமுகவில் திரு கிரீஷ் ஜோடங்கர் என்ன சொல்றார்? கூட்டணி ஆட்சின்ற லைட்டை இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறார். தாவேகாவினுடைய தலைவர் என்ன சொல்றார்? எல்லாரும் இங்க பனையூருக்கு வாங்க, அப்படின்னா நம்ம முடிவு பண்ணிக்கிறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தாவேக தலைவர் சொல்லாததை நம்ம மதிவாணன் சார் சொல்லுவதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஆமா, அதிர்ச்சியா இருக்கு. அந்த அதிர்ச்சி என்பது அவர்களுக்குள்ளாகவே வரக்கூடியது, வாக்காளர்களுக்கு இன்னும் வரைக்கும் வரல. எல்லா தரப்பு வாக்களிச்சிருக்காங்களா? ஆமா, வாக்களிச்சிருக்கிறாங்க. யாருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க தெரியலைங்க. ஆனா இங்க போட்டி அப்படிங்கிறது திமுக அதிமுகன்றது சொல்றதுக்கு காரணம் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இது ரெண்டுலையும் முதல் 2 வரிசையில் இருப்பது இந்த கட்சிகள் தான் சொல்ல வர. இவர்களை பொறுத்தளவில் திமுக எதற்காக இந்த மாதிரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க, அண்ணா திமுக ஏன் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடம். அதுக்கு மத்தியில் பலமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிற என்று சொல்லுகின்ற நம்புகின்ற 2014 282 நாடாளுமன்ற உறுப்பினர், 2019 303 நாடாளுமன்ற உறுப்பினர். சரிப்பா, அப்படின்னா கிராஜுவலா கூடுதில்ல. அப்படின்னா 2024 400க்கு மேலே என்று சொன்னார்கள், வந்தது 240, கூட்டணி கட்சியோடு 272, 78. அப்படின்னா பலமான இந்தியாவில் ஆட்சி செய்கிற பாஜகவே இங்கு 240 வந்திருக்கிறது என்றால் அதேது இங்க 2017 சொன்னது மாதிரி பொருந்துமா? தேர்தலுக்கு முன்னாடி வர பல வியூகங்கள் வகுக்கப்படுது சார். கூட்டணி தொடர்பான விஷயங்கள், காங்கிரஸ் கட்சி வருமா வராதான்னு திமுகவில் நடந்த அந்த பிரச்சனை, தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி தாவேகா வருமா வராதான்னு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பொதுவெளியில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இப்போ வாக்களிக்கப்பட்டுடுச்சு. வாக்களித்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கக்கூடிய விவாதம் என்று தொங்கு சட்டமன்றம் அமையுமா அமையாதா? அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா திமுக அசுரபலத்தோடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்குவாங்க. அதிமுக அசுரபலத்தோடு ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. தாவேகாவும் அதே நிலைப்பாட்டோடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி. ஆனால் இங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை அப்படின்னும் பொழுது மதிவாணன் சார் ஓப்பனாகவே சொல்றாரு, பாஜகவோடு அதிமுக கூட்டணி இருக்குது, அப்போ பாஜக வேண்டாம், அதிமுகவோடு கைகோர்க்கலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவங்க டிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை அதிமுகவுக்குள்ள இருக்குமா? 100% அப்படி இருக்காது, இருக்கவும் கூடாது என்று நான் நம்புகிறவன். ஏன்னா கருத்து கணிப்பு என்பது நான் பேசுவது என் மனசாட்சிக்கு நல்லா இருக்கணும். பல பேருக்கு சுகர் பிபியை கூட்டி விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பவனில் நானும் ஒருவன். ஆகையினால இந்தியாவில் ஊடகம் தம் பணியை கடமையை செய்யுது, அதை நான் தவறுன்னு சொல்லலை சார். ஆனால் அந்த கருத்து கணிப்பை நான் நம்பவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. அதவே நான் நம்பலைன்னா இங்க எதுக்கு தொங்கு சட்டமன்றம் தேவை? இங்க நல்லா தானே இருக்குது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம். அப்ப அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்க, அப்படிதானே? அது அதிமுகவினுடைய நம்பிக்கை, அதைவிட பொதுச்செயலாளருடைய உழைப்பு. சார் இன்னொன்று சொல்லவா, திமுக என்றால் ஸ்ட்ராட்டஜி, ரைட்டுங்களா? தாவேகா என்பது இந்த தேர்தல் களத்தில் 234 தொகுதிக்கும் போனாரா? நாங்க போகாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏங்க பேசல, பேசாமல் இருப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி. திமுக ஏங்க தாவேகாவை விமர்சிக்கல, அது ஒரு திமுக செய்த ஸ்ட்ராட்டஜி. ஏங்க தாவேகா தலைவர் கடைசி நாளில் போய் அங்க போய் நின்றுட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணா திமுக என்பது கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பார்ட்டி. அதுல சில நிறை குறைகள் இருக்கலாம், நான் எல்லாவற்றையும் தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கோபுரம் என்று சொல்லவில்லை. ஆனால் அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளரை எடுத்த முடிவுகள்
சாத்தியக்கூறுகள் ஆனதா என்று கேட்டால் சாத்தியப்படக்கூடியது. பேசலாம் சார். அப்படிதான் நான் நம்புறேன். அதுதான் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொங்கு சட்டமன்றம் திராவிடம் தோற்கவில்லை, தோற்கடிப்பதமாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த தொங்கு சட்டமன்றம். தமிழ்நாட்டில் யாரும் தொங்கவில்லை, இவர்கள் நிலையாக வாழ்கிறார்கள். அதான் என் பார்வை. பேசலாம்.